ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன் வந்து எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரல் சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும் செகண்ட் ஒன்று. அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி எந்த ஊரில் எந்த தெரு அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஊர் எந்த தெரு வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் உங்களுடைய ஊர், உங்களுடைய தெரு பேர் எங்கே வருதுன்றதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரில் எந்த தெருவோ அந்த தெரு எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் உங்களுக்கு தெரு எதுன்னு வந்து பார்த்துங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சி பேரூராட்சியில் 10வது வார்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி MGR அறை செஞ்சி அப்படின்னு வருது. ஸோ அதை போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரல் ரோல் இந்த மாதிரி PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய பேர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களுடைய நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களை வந்து பார்ட் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய நேம் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரல் ரோலில் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது. ஸோ அப்போது எலக்ட்ரல் ரோலில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுங்க. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரல் ரோலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.